ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். நமக்கு இந்த ஒரு வகுப்பு பக்தி தொண்டுல எப்படி முன்னேற்றம் அடைகிறது, சாதனா பக்தி ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றி பக்தி யோகத்து நெறிமுறைகள், பக்தி யோகத்து நெறிமுறைகளை நம்ம எவ்வாறு கடைபிடிக்கிறது. அப்போ இந்த பக்தி யோகத்துல யார் வேணாலும் கலந்துக்கலாம். குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள், வயது முதிர்ந்தவங்க, இளம் வயதில் இருக்கிறவங்க, எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா இடத்துக்கும் பொருத்தமானது பக்தி யோகம். அப்ப அந்த நாம செய்யக்கூடிய பக்திய எப்படி சரியா கரெக்டா பண்ணி அந்த ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த மாதிரி பக்தி செஞ்சு எப்படி நம்ம பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிறது, பக்தியில எப்படி முன்னேற்றம் அடைகிறது. அப்போ நம்முடைய பூர்வாச்சாரியர்ல ஒருவர் ரூப கோஸ்வாமி பிரபுபாதா பக்தி ரசாமிருத சிந்துங்கிற புஸ்தகத்துல, பக்தி ரசாமி சிந்துல ஒரு பக்தருக்கான 64 பக்தி யோக நெறிமுறைகள், பக்தி யோகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 64 விஷயங்கள், கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைய என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, பக்தியினுடைய 64 அங்கங்கள், அதை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார். அதுல கடந்த 2 வாரமா நம்ம ஒரு 20 விஷயம் பார்த்திருக்கோம். நீங்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா மறந்துட்டீங்களான்னு தெரியல. கடந்த 2 வகுப்புல 20 விஷயம், முதல் வகுப்புல ஒரு 10 விஷயம், அடுத்ததுல ஒரு 10 விஷயம். அதோடைய ரெக்கார்டட் வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கு. அதுல நீங்க மறந்து போனா திரும்பி கூட கேட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ஞாபகம் மறதி அதிகம், மறந்து போயிடுவோம். அதனால சில விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். நாம் கேட்ட விஷயங்களை மற்ற பக்தர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். அது மூலமா நம்ம அந்த விஷயங்களை மனதில் பதிய வைக்கலாம். அப்புறம் அதை நடைமுறையில பயிற்சி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கேட்ட விஷயங்களை, படித்த விஷயங்களை நடைமுறையில பயிற்சி செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ 64ல 20 விஷயம் பார்த்திருக்கோம். அந்த 20ல 3 விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு ரூப கோஸ்வாமி பிரபுபாதா சொல்றாரு. என்னென்னதுன்னா, ஆன்மீக குருவை சரணடைதல், அவரிடமிருந்து தீட்சை பெறுதல், நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அவருக்கு தொண்டு செய்தல். இதுதான் அந்த 20ல ரொம்ப முக்கியமானது. நம்ம 20 விஷயம் பேசணும் இல்லையா. பக்தி ரசாம் சிந்துல 6வது அத்தியாயம் பக்தி தொண்டு எப்படி செய்யணும் அப்படிங்கறது அந்த சாப்டரே. பக்தி ரசாம் சிந்துல 6வது அத்தியாயம் பக்தி தொண்டை நம்ம எப்படி பயிற்சி பண்ணணும், அதை சரியா பயிற்சி பண்ணி எப்படி நம்ம அந்த பக்தியில உன்னதமான நிலை, உயர்ந்த நிலையில இருந்து பக்தியில எப்படி முன்னேற்றம் அடைவது, அதுல இந்த 20 விஷயம் பார்த்து ஆன்மீக குருவை சரணடையணும், அவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கணும், அவருக்கு ரொம்ப பணிவோடு அடக்கமா சேவை பண்ணி கேள்விகள் கேட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும், நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அவருக்கு தொண்டு செய்யணும். இதுதான் அந்த 20ல முக்கியமான சாராம்சம், இந்த 3 விஷயங்கள். ரைட், சரி. இப்ப அடுத்தது இந்த 3 விஷயங்களை நம்ம இந்த 20 விஷயம், இந்த 20ல இந்த 3 சாராம்சம். அப்ப நம்ம தயார்படுத்திக்கணும். ஓகே, நான் தீட்சை வாங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், ஒரு ஆன்மீக குருவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல குரு சீட பரம்பரையில வரக்கூடியவரா இருக்கு. அவர் பகவானுடைய பக்தரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் 1.
ரெண்டாவது அவர்கிட்ட போய் நம்ம அவருக்கு பணிவா சேவைகள் பண்ணி ஆன்மீக குரு பற்றிய உன்னதமான குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம குருவா தேர்ந்தெடுத்துட்டு அவருக்கு நம்பிக்கையோட பணிவோடு சேவை செய்யும். இதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே. என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துடைய வெற்றியின் ரகசியம் எதுல ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா ஆன்மீக குருவை சரணடைந்து அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதுதான். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால பிரபுபார் என்ன சொல்வாரு அவருடைய உபன்யாசங்கள்ல, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வரக்கூடிய மாணவர்கள், இந்த மாணவர்களுக்கு நம்ம எல்லாருமே மாணவர்கள் தான். கிருஷ்ண பக்தி இயக்கங்கிறது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி. இந்த இஸ்கான்ங்கிறது பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு பெரிய பல்கலைக்கழகம். இங்க நிறைய மாணவர்கள் வருவாங்க, நிறைய பக்தர்கள் வருவாங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணாங்க, பேராசிரியர்கள் வரக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க இல்லையா. ஒரு பெரிய பல்கலைக்கழகம், ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனா அந்த யூனிவர்சிட்டியில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் வந்து அவர் ட்ரெயின் பண்ணுவாங்க, அதன் எக்ஸாம் வைப்பாங்க. அதுல நல்லா படிக்கக்கூடிய மாணவன் முதல் பட்டதாரியா வருவார். நல்லா படிக்கிற மாணவன் நல்ல மார்க் வாங்கி முதல் தரமான பட்டதாரியா வருவார். அதே போலதான் இஸ்கான்கிற பல்கலைக்கழகத்துல நம்ம எல்லாம் மாணவர்களா இருக்கும். அப்ப நம்ம ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு சேவை பண்றது, அதான் நம்ம இந்த ஆன்மீக பாதையின் வெற்றியின் ரகசியம். அப்ப பிரபுபார் என்ன சொல்வாரு, இந்த இஸ்கான் இன்ஸ்டிடியூட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு, பக்தியில அடுத்த கட்டத்துக்கு அவங்கள தீட்சை வாங்குற இடத்துக்கு கொண்டு வருவாங்க. தென் தீட்சை வாங்கி அந்த பக்தர் இன்னும் பொறுப்பான சேவை பண்ணும்போது அடுத்து பிராமண தீட்சை, அடுத்து இரண்டாம் தீட்சை. முதல் தீட்சை வந்து ஹரிநாமம், ஹரிநாம் தீக்ஷா, தென் பிராமண் தீக்ஷா. இப்படி நம்ம பக்தியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்ரஸ் ஆகும். அப்ப நம்ம பக்தி தொண்டை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது பக்தர்கள் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால பக்தர் சங்கம் ரொம்ப அவசியம்னு பார்த்தோம் போன வகுப்புல. பக்தர் அல்லாத சங்கத்தை தவிர்க்கணும், பக்தர் சங்கத்தில் இருக்கு. இதை நம்ம போன வகுப்புல படிச்சது. சென்ற வகுப்புல ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போன வகுப்புல என்னெல்லாம் படிச்சோம் யாராவது சொல்ல முடியுமா? நான் ஒரு விஷயம் சொன்னேன், பக்தர் அல்லாத சங்கத்தை தவிர்க்கணும். வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. நீங்க பேசுறது ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம ஒரு நிமிஷம் மாதாஜி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கொஸ்டின் என்னன்னா, நம்ம போன வகுப்புல ஒரு விஷயம் நான் சொன்னேன், பக்தர் அல்லாத சங்கத்தை தவிர்க்கணும்னு சொன்னேன். அப்புறம் வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் போன வகுப்புல? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க மாத்து. நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட போய் திரும்ப திரும்ப இந்த பக்தியோடைய மகிமைகள், நாமத்தோட மகிமைகள் எடுத்து சொல்லக்கூடாது. அவங்க அபராதம் செய்வாங்க. அதனால திரும்ப திரும்ப போய் அவங்கள சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியுதா, அதனால அவங்கள விட்டுட்டு வேற நம்பிக்கை உள்ள ஆளுகிட்ட போய் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தேவி தேவர்களை வந்து நம்ம இன்சல்ட் பண்ண, அவமதிக்க கூடாது. அவங்களும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுறாங்க, அவங்களே அவமதிக்க கூடாதுன்னு பார்த்தோம். ஆடம்பரமான கோயில்கள், மடங்கள்லாம் வந்து மக்களை கவர்வதற்காக, நம்முடைய புலன்பத்துக்காக அல்ல. அதனால நம்ம புலன்பு அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. வெரி குட். அப்புறம் எந்த ஒரு ஜீவராசி நம்ம துன்புறுத்தக்கூடாது. அப்புறம் பகவான் நாமத்துக்கு எதிரான 10 குற்றங்களை நம்ம தவிர்க்க வேண்டும். அப்புறம் பக்தர் அல்லாத சங்கத்துல போனாலும் அஜாமிலன் பக்தி பாதைந்து விலகினாருன்னு பார்த்தோம். எஸ், வெரி குட். அப்புறம் எஸ், ஆடம்பரமான வாழ்க்கை வாழாம எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனையை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். எஸ், வெரி குட். அப்புறம் அதாவது
என்னென்னவோ புஸ்தகம்லாம் படிக்கக்கூடாது. நமக்கு வந்து பிரபுபாதர் என்னென்ன புஸ்தகம் கொடுத்திருக்காரோ அதை முதல்ல படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. யாரோ பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்களே, யாரும் எஸ் மாதாஜி, ஒரு நிமிஷம். இங்க நிறைய பேர் அன்மியூட்ல இருக்காங்க, ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகம், நம்முடைய பிரபுபாதர் எழுதிய விளக்கம் கொடுத்த புஸ்தகங்கள் தான் படிக்கணும். வேற மற்ற புஸ்தகங்கள்லாம் சும்மா ஏதேதோ புஸ்தகம்லாம் வாங்கி படிக்கக்கூடாது. நமக்கு நம்ம பிரபுபாதர் என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரோ, அவருடைய என்னென்ன விளக்கம் கொடுத்திருக்காரோ அந்த புஸ்தகம் தான். பகவத்கீதை, உண்மையுருவில், ஸ்ரீமத் பாகவதம், பிரபுபாடி விளக்கம், பிரபுபாடி சின்ன சின்ன புஸ்தகங்கள், நம்முடைய ஆச்சாரியர் பிரபுபாதர் எழுதிய புஸ்தகங்களை முதல்ல படிக்கணும். அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலே அதுல எல்லா விஷயமும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிரபுபாதர் புஸ்தகத்தை நிறைய தடவை படிச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பக்தருடைய வழிகாட்டுதல நம்ம முந்தைய ஆச்சாரியருடைய புஸ்தகம் படிக்கலாம். ரூப கோசாமி எழுதிய புஸ்தகங்கள், சனாதன் கோசாமி எழுதிய புஸ்தகம், அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம படிக்கணும். இல்லாட்டி வேற சம்பிரதாயத்து புஸ்தகம்லாம் படிச்சா நம்ம குழம்பி போயிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு வேற மாதிரி சொல்லியிருக்கும், நமக்கு வேற மாதிரி, என்னடா அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகுது. அதனால நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த புத்தகத்தை நாம் தெளிவாக கற்க வேண்டும். சரி, இதெல்லாம் தான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். சாதாரண விஷயங்களில் கூட ஒருவன் கவனமின்றி இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கான்சியஸா இருக்கணும். கோயிலில் உள்ள பொருட்களை பயன்படுத்துறது, வீட்டில் உள்ள பொருட்களை எந்த பொருள் எடுத்தாலும் அதை கவனமா கையாள வேணும்னு பார்த்தோம். அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். சரி, ஸோ இதெல்லாம் போன வகுப்பு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வார வகுப்புல நம்ம அடுத்த சில முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து, ஸோ இந்த மாதிரி மொத்தம் 64 அங்கங்கள் பக்தி தொண்டுல, அதுல 20 அங்கம். அந்த 20ல முக்கியமானது ஆன்மீக குருவை, அதாவது ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைவது, அதுக்கப்புறம் அவர்கிட்ட தீட்சை பெறுவது, அப்புறம் பக்தியுடனும் பணிவுடனும் நம்பிக்கையுடனும் அவருக்கு சேவை செய்வது. இதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். இது அந்த 20ல 3 முக்கியமானது. அடுத்தது என்ன சொல்றாங்க ரூப கோசாமி பிரபுபாதா? வைணவர்களின் சின்னமான திலகத்தை உடலில் ஒருவன் அணிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வைஷ்ணவரின் உடலில் சின்னங்களை ஒருவன் பார்த்தவுடன் அவருக்கு கிருஷ்ணரின் நினைவு வரும். ஒரு வைணவன் காணும் பொழுது அவர் கிருஷ்ணரை நினைவுறுத்துபவராக இருத்தல் வேண்டும் என்று பகவான் சைதன்யர் கூறியுள்ளார். ஆகினால் பிறருக்கு கிருஷ்ணரை நினைவுறுத்துவதற்காக ஒருவன் வைணவன் தனது உடலில் திலகத்தை அணிந்து கொள்வது முக்கியமானதாகும். அப்ப நம்ம ஏன் திலகம் போடுறோம்? ரைட், இது ஏன் ஒருத்தர் நெற்றில திலகம் போடணும்? அதுல ஒரு காரணம் இங்க சொல்லியிருக்கு. பிரபுபாதா வந்து இங்க ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. எதுக்காக நம்ம நெற்றியில திலகம் இடுறோம்? யாருக்காக தெரியுமா? பதில் தெரிஞ்சோம் கை தூக்குங்க. எதுக்காக நாம் நெற்றியில் திலகம் இடுறோம்? இதை விளம்பரப்படுத்திக்கிறோமா நம்மள, நான் கிருஷ்ண பக்தன்னு? என்ன காரணத்துக்காக நெற்றியில திலகம் இடுறோம்? ஓகே, திலகமிட்டா ஓகே, திலகமிட்டு கொண்டதுனால தூய்மை அடைகிறோம். வெரி குட். சொர்ணவல்லி மாதாஜி, இந்த ரெண்டு கோடு வந்து பகவானுடைய தாமரை பாதம், இது துளசி. சரி, அது ஏன் போட்டுக்கிறோம் நம்ம? அது ஏன் நெற்றியில போட்டுக்கிறோம் பகவானுடைய பாதத்தையும் துளசியும்? திலகம் போடுறதுனால என்ன பிரயோஜனம்? ஏன் திலகம் போடுறோம்? இப்போ நம்ம யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இவங்க பாருங்க நாமம் எல்லாம் போட்டுக்குவாங்க, இவங்களை கிருஷ்ண பக்தரா காமிச்சுக்குவாங்க. இது என்ன உங்க பக்தி? ஏங்க இப்படி? சிலர் கேட்பாங்க, ஏங்க நீங்க நாமம் எல்லாம் போட்டுக்கிறீங்க? இதெல்லாம் ஏன் நீங்க விளம்பரப்படுத்திக்கிறீங்க? இதெல்லாம் இருந்தாதான் பக்தியா? நாமம் போட்டாதான் பக்தியா? நாங்கெல்லாம் பாருங்க கடவுளே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க பக்தி பண்றோம், நாங்கெல்லாம் நாமம் எல்லாம் போட்டுக்கிறது இல்ல, ஆனா எங்களுக்கு கடவுள் மேல பக்தி இருக்கு, நம்பிக்கை இருக்கு. நீங்க ஏன் உங்க விளம்பரப்படுத்திக்கிறீங்க? நீங்க ஏன் அப்படி நாமம் எல்லாம் போட்டுக்கிறீங்க அப்படின்னு உங்களை யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சரி, அதுதான் ஏன் பகவானுடைய தாமரை பார்த்து நெற்றியில வச்சிருக்கீங்க? ஏன் அது போட்டாதான் பக்தியா? அது போடலைன்னா பக்தி இல்லையா? ஏன் நம்ம திலகம் போட்டுக்கிறோம்? வேற யாருக்கா தெரியுமா? சரி, கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தில் இருப்ப ஒரு அடையாளம். வேற
திலகம் போட்டா கிருஷ்ணர் என் கூட இருக்காரு நம்புறோம். சரி, வேற என்ன காரணம்? ஓகே, ஏன் நம்ம திலகம் போடுறோம்? சரி, இப்போ ஒரு காரணமா பார்க்கலாம். அதுல ஒரு காரணம் இங்க பிரபுபால் அழகா சொல்லியிருந்தாரு. வைணவர்களின் சின்னம், இது நம்ம அடையாளம். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? இப்ப இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்க தலையில குள்ள அணிஞ்சுக்குவாங்க, பெண்கள் வந்து பர்தா அணிஞ்சுக்குவாங்க, கிறிஸ்தவத்தை பின்பற்றவங்க சிலுவை அணிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க அடையாளம். கிறிஸ்தவத்தை பின்பற்ற ஒரு அடையாளம் சிலுவை, இஸ்லாத்தை பின்பற்ற ஒரு அடையாளம் குல்லாவும், ஆண்கள்னா குல்லா தரிச்சிருப்பாங்க, பெண்கள்னா பர்தா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வைணவர்களின் அடையாளம், இது என்னுடைய அடையாளம். நான் நெற்றியில் திலகமிட்டுக் கொள்வது என் அடையாளம். இந்த இரண்டு கோடு நெற்றியிலுக்கு, இதுக்கு பேர் வந்து ஊர்த்வ புண்டரீகம் பேர். இந்த திலகத்துக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து ஊர்த்வ புண்டரீகம். ஊர்த்வம்னா அப்படி மேல் நோக்கி போடுறது. அதாவது நம்ம எல்லாருமே 3 குணத்துல இருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாருமே இந்த ஜட உலகத்துல 3 குணத்துல இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே 3 குணத்துல இருக்கு. அதே மாதிரி நம்ம நெற்றியில் இருக்கக்கூடிய இந்த திலகமும் 3 குணத்துல இருக்கு. 3 குணத்துக்கான வழிபாடு. இப்போ உதாரணத்துக்கு தமோ குணத்துல வழிபாடு. தமோ குணத்துல இருக்கிறவங்க என்ன வழிபாடு பண்ணுவாங்கன்னா, சாம்பல் எடுத்து நெற்றியில் இப்படி குறுக்க பூசிக்குவாங்க, இப்படி பட்டை அடிச்சுக்குவாங்க. நெற்றியில வந்து இப்படி பட்டை தரிப்பது, விபூதி பட்டை தரிப்பது தமோ குண வழிபாடு. சாம்பல் எடுத்து நெற்றியில விபூதி பட்டை பூசிக்கிறது தமோ குண வழிபாடு. ரஜகுண வழிபாடு குங்குமம், பெருசா குங்குமம் வச்சுக்கிறது ரஜகுண வழிபாடு. இந்த கோபிச்சந்திரம் திலக வந்து சாத்விகமான வழிபாடு, சாத்விக குண வழிபாடு. அப்ப தமோ குணத்துல உள்ளவங்க பட்டை அடிக்கிறாங்க, ரஜ குணத்துல இருக்கிறவங்க அந்த ரவுண்டா குங்குமம் போட்டு வச்சுக்கிறாங்க, சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க இந்த ஊர்த்வ புண்டரீகம் போடுவாங்க. இது வந்து இந்த 3 விதமான அடையாளம், 3 விதமான வழிபாடு. சிவபெருமானை வழிபடுறவங்க திருநீர் பட்டை அடிப்பாங்க, முருகரை வழிபடுறவங்க எல்லாம். பார்வதி சக்தி தேவி வழிபடுறவங்க குங்குமம் வச்சுக்குவாங்க. மகாவிஷ்ணு பெருமாள் கிருஷ்ணரை வழிபடுறவங்க திலகம் இடுவாங்க. இந்த திலகத்துல கூட ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு திலகம் இருக்கு. இப்ப நம்ம வந்து பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்துல இந்த 2 கோடு பகவானுடைய தாமரை பாதம். இது துளசி வந்து எப்பவுமே பகவானுடைய தாமரை பாதத்துல இருக்கும். அதனால நம்ம பகவானுடைய தாமரை பாதத்தையும் துளசியும் நெற்றில தரிச்சு. ஸ்ரீ சம்பிரதாயத்துல 2 பகவானுடைய பாதம் இருக்கும், நடுவுல லட்சுமி தேவி இருப்பாங்க. ஸ்ரீ லட்சுமி தேவி எப்பவும் பகவானுடைய பாதத்துல சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ரீ சம்பிரதாயத்தில் உள்ளவங்க பகவானுடைய 2 பாதம் நெற்றியில போட்டிருப்பாங்க, நடுவுல லட்சுமி தேவி இருப்பாங்க. நம்ம ராதாகிருஷ்ணர் வழிபடுறோம், கௌடிய சம்பிரதாயத்துல 2 பாதம் துளசி தேவி வச்சிருக்கோம். இது வந்து நம்முடைய வைஷ்ணவ அடையாளம், சின்னம், வைஷ்ணவ சின்னம். நான் வந்து இந்த திலகம் போட்டிருக்கிறனால நான் வந்து கௌடிய வைஷ்ணவர். இந்த மாதிரி 2 பாதமும் துளசி வச்சுக்கிறவங்க பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். இந்த சம்பிரதாயம் என் அடையாளம். இது ஃபர்ஸ்ட் என்னுடைய அடையாளம். இப்ப போலீஸ்காருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிற குழந்தை இந்த ஸ்கூல்ல படிக்குது. இந்த டிராபிக் போலீஸ்க்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, அப்புறம் சாதாரண போலீஸ்க்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, லாயருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, டாக்டர்ஸ்க்கு யூனிஃபார்ம் இருக்கு. அந்த மாதிரி வைஷ்ணவருடைய அடையாளம் வந்து சின்னம் இந்த திலகம் போட்டுக்கிறது. அப்புறம் வைஷ்ணவ உடை, பிரபுஸ்னா தோத்தி குர்தா தோத்தி போட்டுக்கிறது, மாதாஜி சாரியில போட்டு இந்த முந்தானியை தலையில போட்டுக்கிறது வைஷ்ணவ அடையாளம். சரி, அப்ப திலகம் இடுவது வைணவர்களின் சின்னமான திலகத்தை உடலில் ஒருவன் அணிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வைணவரின் உடலில் இந்த சின்னங்கள் ஒருவனை பார்த்தவுடன் அவருக்கு கிருஷ்ணரின் நினைவு வரும். அப்ப நம்மளை பார்த்த உடனே இத பாருடா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போறாரு, இத பாரு கோவிந்தா போறாரு. அப்போ நாம் நெற்றியில் திலகமிட்டு கொண்டால் நாம் பேசாமலே ஒருத்தர் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுவார். எப்படி? நான் பேசவே இல்லை, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. இப்போ நம்ம போய் ஒருத்தர்கிட்ட, சார் நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, நீங்க பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார், அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாதும்பாங்க. ஆனா நம்மளை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோஷ்டி போறாங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோஷ்டி போறாங்க, இந்த பாருங்க ராமகிருஷ்ணா போறாங்க, கோவிந்தா போறாங்க. சோ அப்ப இமிடியா நான் நெற்றியில் திலகமிட்டுக் கொள்வதால என்னை காண்பவருக்கும் கிருஷ்ணருடைய நினைவு வருது. அப்போ என்னை பார்த்த உடனே பாருங்க இது ஒரு வைஷ்ணவர் போறாரு, ஒரு கிருஷ்ண பக்தர் போறாரு, ஹரே கிருஷ்ணா போறாரு. அப்போ இது வந்து ஒரு வகையில நாம் பேசாமலே பிரச்சாரம் செய்யறது. எப்படி? நம் நெற்றியில் இருக்கிற திலகத்தை பார்த்த உடனே நான் பேசவே இல்லை, ஆனா என்ன பார்த்தோன்னே ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா. சோ நம்மளை பார்த்த உடனே அவங்க ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க. சோ இதான் அதோடைய சிறப்பு. அப்போ ஒரு கிருஷ்ண பக்தன் அவருடைய ஒவ்வொரு செயலும்
மற்றவங்களுக்கு கிருஷ்ண உணர்வை கொடுக்கறதா இருக்கு. ஒரு பக்தர் நடக்கிறாரு, பேசுறாரு, அவர் திலகம் போட்டிருக்காரு, இது எல்லாமே மற்றவங்களுக்கு கிருஷ்ணரை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு. சோ திலகம் போடுற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ஏன் திலகம் போடுறோம்னா இது என்னுடைய அடையாளம். ரெண்டாவது, என்னை காணும் போது அவங்களுக்கு கிருஷ்ணர் நினைவு வரும். இந்த ஒரு வைணவரின் உடலில் இந்த சின்னங்களை ஒருவன் பார்த்தவுடன் அவருக்கு கிருஷ்ணரின் நினைவு வரும். ஒரு வைணவனை காணும் பொழுது அவர் கிருஷ்ணரை நினைவுபடுத்துவோராக இருத்தல் வேண்டும் என்று சைத்தன்ய மகாபிரபு கூறுறார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம் நெற்றியில் எப்பவுமே திலகம் இருக்கணுங்கிறார். திலகம் இல்லாத நெற்றியை அவரு ஸ்மசானத்தோட ஒப்பிடுறார், சுடுகாட்டோட ஒப்பிடுறார். யாருடைய நெற்றியில திலகம் இல்லையோ அந்த உடல் ஒரு சவத்தோட ஒப்பிடுறாரு. ஏன்னா இந்த உடலுக்கு அழகே திலகம் தான். நீங்க வேணா நல்லா பாருங்களேன், நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடியும் போட்டோ எடுத்திருப்போம். நம்ம வீட்டுல நிறைய போட்டோ எல்லாம் இருக்கும், செல்போன்ல கூட வச்சிருப்போம். அந்த புகைப்படத்துக்கும் அந்த போட்டோவுக்கும் நான் கிருஷ்ண பக்தனா பயிற்சி பண்ணிட்டு நாமம் ஜெபிச்சு திலகமிட்டு இருக்கிற போட்டோ பாத்தீங்கன்னா பன்மடங்கு வித்தியாசம் இருக்கு. இந்த ஓரொரு பக்தர்கள் முகத்திலும் அப்படி தேஜஸ் இருக்கு, சூரியனை போல பிரகாசிப்பா. அப்படியே அவங்க முகமெல்லாம் அப்படி வெண்மையாக இருக்கும். ஆனா பழைய போட்டோ பாருங்க, ஒரே கவலை, ஸ்லோகம், சோகம், முகத்தை பார்த்தாலே ஐயோ பாவம் போல. ஆனா பக்தரை பார்த்தா அப்படி உற்சாகமா இருக்கு. அப்போ இந்த நெற்றியில் திலகமிடுவதுதான் அழகு. ஒரு வைஷ்ணவனுக்கு அழகே என்னன்னா திலகமிடுறதுதான். நீங்க வேணா பாருங்க, இங்க கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ற பக்தர்கள்லாம் திலகம் போட்டுட்டு கண்ணாடியில பாருங்க, திலகத்தை இல்லாம கண்ணாடியில பாருங்க. நம்ம குளிச்சுட்டு திலகம் போடாம கண்ணாடியில பாருங்க, அப்ப எப்படி இருக்கு. இந்த குளிச்சுட்டு அப்படி திலகம் போட்டதுக்கு அப்புறம் கண்ணாடியில் பாருங்க, வித்தியாசம். அந்த திலகம் தான் அழகு. இந்த ஒரு வைணவனுக்கு அழகே அவர் நெற்றியில திலகம் இட்டுக் கொள்றதுதான். சோ இப்படி அவங்கள பார்த்த உடனே என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு கிருஷ்ண உணர்வு, பகவானை பற்றிய நினைவு வரும். அடுத்தது, அதனால ஒரு கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரை நினைவுறுத்துவதற்காக ஒரு வைணவன் தன் உடலில் திலகத்தை அணிந்து கொள்வது முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அடையாளம், நாம் திலகமிடுவது நம்ம அடையாளம். இது யாருக்காகவும் தியாகம் செய்யக்கூடாது. இன்னைக்குள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல நீங்க திலகம் வச்சுட்டு வரக்கூடாது, நீங்க கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, நீங்க மாலை, துளசி மாலை போட்டு வரக்கூடாது, நீங்க பூ வச்சுட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி பள்ளிக்கூடமே நமக்கு தேவையில்லை. நம்முடைய அடையாளத்தை இழந்து நம் குழந்தைகள் படிக்க வேண்டாம். இதே பாருங்க, அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க புர்கா போட்டு வரக்கூடாது, நீங்க குல்லா போட்டு வரக்கூடாது, நீங்க சிலுவை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்குள்ள நாத்திக சமுதாயம், இன்னைக்குள்ள நாத்திக கல்வித்துறை, இன்னைக்குள்ள கல்வி திட்டம், நாத்திகர்கள், அரசியல்வாதிகள் நாத்திகர்கள், சினிமா நடிகர் நாத்திகர்கள், இந்த எல்லாமே நாத்திகங்கிற பேர்ல நம்முடைய சனாதன தர்மத்தை, நம்ம அடையாளத்தையும் அழிப்பதுதான் இவங்க கொள்கையா இருக்கு. இவங்க கொள்கை என்னது? திலகம் இருக்கக்கூடாது, வழிபாடு இருக்கக்கூடாது, கோயில் இருக்கக்கூடாது. நீங்க கொரோனா காலத்துல கூட பாருங்களேன், இப்ப சமீபத்துல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கொரோனா வந்திருந்தது இல்லையா? இந்த கொரோனா காலத்துல என்ன பண்ணாங்க? எல்லாத்தையுமே திறந்து விட்டாங்க, கோயிலை மட்டும் திறக்கவே இல்லை. கோயிலுக்குள்ளதான் கொரோனா வரும். ஒயிட் ஷாப்பை திறந்து விட்டாங்க, சினிமாவை திறந்து விட்டாங்க, சுற்றுலா எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. கோயிலை மட்டும் கடைசியா தான் திறந்து விட்டாங்க. ஏன்னா கோயிலுக்குள்ள போனா கொரோனா வந்துடும், சினிமாக்குள்ள போனா வராது, அப்புறம் விளையாட்டு தலங்கள்ல போனா வராது, குடிக்கிற இடத்துல போனா வராது, சாராய கடையில. இதுதான் நம்முடைய அரசாங்கம் பெரிய சாதனை பண்ணாங்க அப்போ. சோ இந்த மாதிரி இது நம்ம தியாகம் செய்யக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் நமது அடையாளத்தை நம்ம இழக்கக்கூடாது. இதுல இன்னும் ஆன்மீகமான காரணம் உண்டு. ஒரு காரணம் இது என்னுடைய அடையாளம். இது இப்ப என் குழந்தை ஸ்கூலுக்கு திலக்க போட்டு போறாங்க, டீச்சர் சொல்றாங்க இது போடக்கூடாது. அப்ப சொல்லணும், மேடம் இது எங்க அடையாளம், நாங்க பகவானுடைய பக்தர்கள், இது எப்படி நாங்க இல்லாம இருக்க முடியும்? அப்ப இது வேண்டாம், எனக்கு இந்த ஸ்கூல் வேண்டாம், நாங்க வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கிறோம். அப்படி ஒண்ணு அவங்க கல்வி சொல்லி கொடுத்து நம்ம குழந்தை அப்படியே பெரிய பாகவதராயிர போறது இல்ல, நடக்க போறது இல்ல. அப்படியே அந்த குழந்தை பௌதியத்துல படிச்சு பெரிய கலெக்டராவோ ஐபிஎஸ் ஆபீசராவோ எல்லாம் ஆகி ஒன்னும் பெரிய சாதனை பண்ண போறது. சோ நம்ம குழந்தைங்க நல்ல கிருஷ்ண பக்தரா இருக்கணும். பௌதிக கல்வி தேவை. எதுக்கு பௌதிக கல்வி தேவை? இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறது. ஈவன் அவங்க நல்லா படிச்சு கலெக்டர் ஆனாலும் அவங்க கிருஷ்ண பக்தரா இருக்கணும். அவங்க ஜில்லா கலெக்டர் ஆகட்டும், அவங்க பெரிய மினிஸ்டர், யாரை வேணாலும் ஆகலாம். நம்ம பௌதிகத்துல என்ன வேணாலும் ஆகலாம். நான் டாக்டர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், நோ ப்ராப்ளம். பட் என்னுடைய அடையாளத்தை நான் இழக்கக்கூடாது. இது என் அடையாளம். என் அடையாளத்தை நான் இழக்க மாட்டேன். அதே சமயம் நான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுவேன். நான் என்னுடைய இந்த பௌதிக கல்வி எதுக்காக? என் உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்க, அவ்வளவுதான். பட் ஆத்மாவுடைய சந்தோஷம் எங்கன்னா கிருஷ்ண உணர்வுலதான் இருக்கு. அப்போ என்னுடைய அடையாளத்தை நான் இழக்க மாட்டேன். திலகமிடுவது என் அடையாளம். இரண்டாவது, நான் திலகமிடுவதால
மற்றவர்களும் கிருஷ்ணரை நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நான் திலகம் போட்டா என்னாகும், இதோ கிருஷ்ண பக்தர் போறாரு, ஹரே ராம ஹரே கிருஷ்ண கோஷ்டியில் போறாங்க அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறாங்க. மூன்றாவது, நாம் திலகம் இட்டுக் கொள்வது இந்த உடல் புனிதம் அடையும். இந்த உடல் வந்து ஒரு கோயில். நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதுவே ஒரு கோயில் தான். இந்த உடல்ல, இந்த இதயத்துல பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா இருக்கு. அப்ப எவ்வளவு இந்த உடலை நான் தூய்மையாக வைத்துக் கொள்றனோ அந்த அளவுக்கு நான் தூய்மை அடைவேன். அப்ப இந்த உலகில் நான் இந்த உடல்ல 12 இடத்துல நம்ம திலகம் பண்றோம் இல்லையா. கேசவா, ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திருவிக்ரமாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ரிஷிகேஷாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் தாமோதராய நமக. இப்படி 12 இடங்கள்ல இந்த உடல் புனிதமாகுது. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல ஆக்சுவலி கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் பகவான். ஆனா யசோதாமாவுக்கு தெரியாது கிருஷ்ணர் பகவான். யசோதாமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கிருஷ்ணர் தன் குழந்தைய நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைய கொல்றதுக்கு நிறைய அரக்கர்கள் ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம், பூதனா, அகாசுரா, பகாசுரா, திருநாவர்தா, இது மாதிரி ஓரொரு அரக்கரை வராங்க. இந்த ஓரொரு அரக்கர்களும் கிருஷ்ணரை கொல்ல வந்து முயற்சி பண்ணி அவங்க இறந்து போவாங்க. கிருஷ்ணர் அவங்களை கொன்னுருவார். ஆனா யசோதாமாவுக்கு தெரியாது கிருஷ்ணர் தான் அந்த அரக்கரை கொண்டு இருக்காங்கன்னு. யசோதாமா என்ன நினைச்சுக்குவாங்க, என் குழந்தைய அந்த நாராயணர் தான் காப்பாத்திருக்காரு, அந்த நாராயணருக்கு ஆதாரமே கிருஷ்ணர் தான். ஆனா யசோதாமா தன் தாய் அன்புனால கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு, யசோதாமாட்டு ஒரு குழந்தையாவே நடந்துக்கிறாரு. யசோதாமாக்கு ஐயோ பெரும் கவலை, ஐயோ என் குழந்தைய வந்து ஒரு நாளும் ஒரு அசுரம் வராங்களே, இந்த அசுரங்களை என் குழந்தைய வர கொல்ல முயற்சி பண்றாங்க. அப்ப குழந்தைய மடியில எடுத்து உட்கார வச்சுக்கிட்டு, கேசவன் நெற்றியை காப்பாற்றட்டும், மாதவன் வயிறு நாபியை காப்பாற்றட்டும், இப்படி ஓரொரு இடத்துலயும் பகவானின் நாமத்தை சொல்லி திலகமிடுறாங்க. அப்போ இந்த பகவானுடைய திருநாமம் இந்த உடல்ல 12 இடங்கள்ல தரிக்கும் போது இந்த உடலுக்கு அவரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பா இருக்கு. எங்கெல்லாம் பகவான் நாமத்தை சொல்லி திலகமிடுறோமோ அங்கெல்லாம் பகவான் இந்த உடலை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அவர் தான் இந்த உடல்ல கோயில், இந்த உடல்ங்கிற கோயில்ல அவர் தான் கர்ப்ப கிரகத்துல பகவானா உட்காந்துருக்கு. அப்ப இந்த உடம்பு ஒரு கோயில் மாதிரி. அப்ப இது நல்லா குளிச்சு, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 வேளை குளிச்சுட்டு, காலை மாலை 2 வேளை குறைந்தபட்சம் 2 வேளை கட்டாயம் குளிச்சே ஆகணும். நல்லா குளிச்சுட்டு திலகம் போட்டுக்கணும். திலகம் போட்டா இந்த உடம்பு சுத்தமாகும், ஆன்மா சுத்தமாகுது, மனசு சுத்தமாகுது, புத்தி சுத்தமாகுது. என்னுடைய இதயத்துல எப்பவும் கிருஷ்ணர் பரமாத்மா வீட்டு இருக்கார். அப்போ 4வது பாயிண்ட் என்னது, என் உடல் மனம், அக உடல் புற உடல், அக உடல் புற உடல் 2மே தூய்மை அடையுது. அதுக்கப்புறம் நான் திலகமிட்டுக் கொள்றதால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. இப்ப நம்ம குழந்தைங்க திலகம் போட்டு ஸ்கூலுக்கு போறாங்க, நம்ம திலகம் போட்டு ஆபீஸ் போறோம், இல்ல திலகம் போட்டு காலேஜுக்கு போறோம். அப்போ மற்ற பசங்கள் என்ன பண்ணுவாங்க, ஓ இவர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாரு, அதனால இவர்கிட்ட மற்ற விஷயம், தேவையில்லாத விஷயங்கள், இந்த சினிமா கதை, அரசியல் கதை, ஊர் கதை, சொந்த கதை, சோக கதை, இதெல்லாம் பேச மாட்டாங்க. இதே அவர் கிருஷ்ண பக்தர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு அப்படின்னு அவங்க அனாவசியமான வார்த்தைகள் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தைகள் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, கெட்ட விஷயங்கள் நம்மகிட்ட பேச மாட்டாங்க. இது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரங்களில் இதை தியாகம் பண்றோம். ஓ என்னால கேலி பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, சினிமால என்ன நாம பட்டையா நாம சாதிட்டு கோவிந்தாவா, இப்படி எல்லாம் வந்து நாம வந்து இது ஒரு இன்னைக்கு வந்து இளைய தலைமுறை மத்தியில இந்த திலகமிடுறத வந்து ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு சங்கோஜப்பட்ட ஒரு கூச்சமான விஷயம். ஐயோ திலகம் போட்டு போன ஏதோ சொல்லுவாங்களே, கேலி பண்ணுவாங்களே, கேலி கூத்தாக்கிட்டாங்க. இன்னைக்கு சினிமாவில இந்த விஷயங்களை சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, திலகமிடுறது ஒரு கேலி கூத்து, ஒரு திலகமிட்டு வரவன் ஒரு கோமாளியா காமிக்கிறது, கேலி கூத்தாக்குறது, இதெல்லாம் வந்து இந்த கலி புருஷருடைய வேலை. இந்த கலியுகத்துல இந்த முட்டாள்கள், அறிவியலிகள், மாயினுடைய மடியில தூங்கிட்டு இருக்கிற மடையர்கள், இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வேணும்னே பேசுறது. நாம போட்டியா அவ்வளவுதானா, கோவிந்தாவா போச்சா, இப்படி சொல்லி இத வந்து ஒரு கேலி பண்ற விஷயமாக்கிட்ட. அதனால இன்னைக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் கூச்சமா இருக்கு. ஐயோ நான் திலக் போட்டு போனா யாரும் கேலி பண்ணுவாங்களோ, நான் ஆபீஸ் திலக் போட்டு போனா கேலி பண்ணுவாங்க. யாராவது ஒரு முஸ்லீம் பையனை பார்த்து ஏ குல்லா போட்டு வந்திருக்கேன்னு கேலி பண்ணுவாங்களா? யாராவது கிறிஸ்தவ பையனை பார்த்து ஏ நீ சிலுவை போட்டு வந்திருக்கேன்னு கேலி பண்ணுவாங்களா? ஆனா நம்மளை மட்டும் கேலி பண்ணு, பாத்து நாம போட்டு வந்துட்டா, குடும்பி வச்சிருக்கா, ஹரே கிருஷ்ணா. அப்ப என்ன அர்த்தம்னா, இது வந்து வேணும்னே நம்ம கிட்ட ஒரு இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரம், நம்முடைய வேத கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம், வேத நாகரிகம், வேத கல்வி,
இத வந்து தடை செய்யறதா இந்த முட்டாள்களோட இந்த அசுரங்களோட வேலையா இருக்கு. அதனால நம்ம சங்கோச்சப்படவே கூடாது, நம்ம கூச்சப்படக்கூடாது. நான் ஏன் கூச்சப்படணும்? ஒருத்தர் தன் அடையாளத்தை வந்து காமிச்சுக்கிறாங்க, நான் ஏன் என் அடையாளத்துக்கு நான் ஏன் கூச்சப்படணும்? நான் வந்து என்னுடைய உண்மையான அடையாளம் நான் கிருஷ்ணனுடைய சேவகன். ஒரு ஜீவாத்மாவோட உண்மையான அடையாளம் நான் கிருஷ்ணனுடைய சேவகன். நான் ஏன் கூச்சப்படணும்? நான் ஏன் வெக்கப்படணும்? யாரோ சினிமா பாட்டு பாடுறதுக்கு வெக்கப்படுறது இல்ல, யாரோ தெருக்கூத்துல டான்ஸ் ஆட வெக்கப்படுறது இல்ல. நான் ஏன் பகவான் முன்னாடி பாடி ஆடுறதுக்கு வெக்கப்படணும்? நான் ஏன் பகவானுடைய திலகத்தை போல வெக்கப்படணும்? இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. வேணா என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு மெலிசா சன்னமா வச்சுக்கலாம். ஓகே, நான் போற இடத்துல ரொம்ப பெருசா இருக்குமோ எல்லாவது எனக்கு இது வந்து நமக்கே ஒரு வரம்பு வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டா போட்டுக்கலாம். ஆமத்த திலக்கு இல்லாம இருக்கவே, நம் நெற்றியில திலக்கு இல்லாம இருக்கவே கூடாது. இந்த திலகம் தான் நம்முடைய அடையாளம். இந்த திலகம் வந்து இது கோபிச்சந்திரம், இது சாதாரண பொருள் அல்ல. நாம் நெற்றியில் தரித்திருக்கும் கோபிச்சந்திரமானது சாதாரண திலகம் அல்ல, சாதாரண வஸ்து அல்ல, பொருள் அல்ல. அது பகவானுடைய தாமரை திருப்பாதம் பட்ட மண் கோபிச்சந்திரம். பத்ம புராணத்துல கோபிச்சந்திரன் பத்தி ஒரு பெரிய கதையே உண்டு. அற்புதமான கதை, இது உண்மையான கதை, புராணத்தில் நடந்தது. யாரோ ஒரு பெரும் பாவி ஒருத்தர் உயர்ந்த குலத்துல பிறந்து ரொம்ப பாவம் செஞ்சு அந்த உடலை விட்டார். அவர் உடலை விட்ட உடனே அந்த உடல்ல இருந்து ஆன்மாவை பிடிச்சு இழுப்பதற்காக யமதூதர்கள் அங்க வந்திருக்காங்க, யமதூதர்கள். அப்ப அந்த வழியா ஒரு வைஷ்ணவர், எங்கேயோ ஒரு யாத்திரை போற வைஷ்ணவர் வந்து துவாரகையிலிருந்து கோபிச்சந்திரம் எடுத்துட்டு போறாரு. அந்த கோபிச்சந்திரத்துடைய தூசி வந்து அந்த பாவி இருக்கார் இல்லையா, அந்த படுக்கையில இருந்தாருல, மரண படுக்கையில, அவர் மேல பட்டுச்சு. அவ்வளவுதான். அந்த கோபிச்சந்திரம் அவர் மேல பட்டதாலேயே அவர் செய்த அனைத்து பாவத்திலிருந்து விடுபட்டார். அவ்வளவு சக்தி வாய்ந்தது பகவானுடைய தாமரை திருப்பாதம் பட்ட கோபிச்சந்தனம். இந்த சந்தனம் நம் நெற்றியில், கோபிச்சந்திரம் நம் நெற்றியில் திலகம் தரித்திருப்பது நாம் செய்த பல பாவங்களுக்கு நம்மளை விடுவிக்கூடியது. எண்ணிலடங்காத காலங்களா செய்த பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாது, நாமம் போட்டு பாவம் பண்ணக்கூடாது. திலகம் போட்ட பாவம் எல்லாம் போயிடும், அதனால நான் திலகம் போட்டுக்கிறேன், பாவம் பண்ணிக்கிறேன், அது இன்னும் ரொம்ப குற்றம். அதனால இந்த கோபிச்சந்திரம் நெற்றியில் தரித்துக் கொள்வதனால ஒருத்தர் வந்து யமலோகத்துக்கு போக மாட்டாங்க, யமராஜா கிட்ட நெருங்க மாட்டார். ஓ, இவர் ஒரு விஷ்ணு பக்தர், அதனால இவர்கிட்ட என்கிட்ட கூட்டிட்டு வராதிங்க. யமதூதர் யார், யமராஜா வந்து யமதூதர் யார்கிட்ட அனுப்புவாங்க, யாரெல்லாம் நெற்றியில பகவானுடைய திலகம் அணியிலையோ, யாரெல்லாம் கழுத்துல துளசி மாலை போடலையோ, யாரெல்லாம் விஷ்ணு பகவான் முன்னாடி வீழ்ந்து வணங்கவில்லையோ அவங்களை கூட்டிட்டு வாங்க யமலோகத்து. யமராஜாவுடைய கோர்ட்டுக்கு யாரெல்லாம் போவாங்க, நெற்றியில திலகம் போடாதவங்க, துளசி மாலை போடாதவங்க, பகவான் முன்பு வீழ்ந்து வணங்காதவங்க, அவங்கதான் யமராஜாவுடைய தர்பாரை பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பகவானுடைய தர்பாருக்கு போவாங்க, கோலோகம் வந்தாவணும், ஆன்மீக வைகுந்த லோகத்துக்கு போவாங்க. யாரெல்லாம் நெற்றியில திலகம் போட்டிருக்கிறவங்க, நாம ஜபிக்கிறவங்க, துளசி மாலை அணிஞ்சிருக்கிறவங்க, நம்ம நரகத்துக்கே போக மாட்டோம், நரகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியும். அங்க நமக்கு வந்து அங்க இருக்கிறவங்க நம்ம கிட்ட நெருங்கவே, யமதூதர் கிட்டே நெருக்க முடியாது. இவ்வளவு அட்வான்டேஜ், இவ்வளவு பாக்கியம் திலகம் போடுறதுனால. நம் நெற்றியில் திலகம் விடுவதால் மற்றவர்கள் கிருஷ்ணரை நினைக்கிறாங்க, நம்ம உடல் தூய்மை அடையுது, இது நம்ம அடையாளம். அப்புறம் வந்து நம்ம கிருஷ்ண உணர்வுல மேலும் முன்னேற்றம் அடைகிறோம். அதுக்கப்புறம் இந்த உடல் இந்த மனசு தூய்மை அடையுது. அப்புறம் நம்ம மரணத்தின் பாதையிலிருந்து விடுபடுறோம். யமதூதர் கிட்ட வரமாட்டாங்க, மற்ற தேவையில்லாத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, தீய சொற்களை நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இவர் ஒரு கிருஷ்ண பக்தன்னு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை. ஓ, இவர் கிருஷ்ண பக்தர், இவர்கிட்ட மரியாதை நடந்துக்கணும், இவர்கிட்ட குற்றம் செய்யக்கூடாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு நமக்கு வரும், அந்த பொறுப்பு நமக்கு. அந்த மாதிரி இந்த திலகம் இடுவதால நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம், நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம், நம் பக்தியை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்புறம் நாம் திலகம் இட்டுக் கொள்வதால் மற்றவர்களும் பகவான் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால கூச்சப்படவே கூடாது. ஸ்கூலுக்கு போறதுக்கு, காலேஜ் போறதுக்கு, வேலைக்கு போற இடத்துல திலக் போறதுக்கு கூச்சப்படவே கூடாது. அப்படி ஏதாவது ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலைக்கு போற இடத்துல எனக்கு திலக்கு போட்டு வரக்கூடாதுன்னா அந்த இடம் எனக்கு தேவையில்லை. 1000 கல்வி நிறுவனங்கள் இருக்கு, 1000 கல்லூரிகள் இருக்கு, 1000 தொழில்கள் இருக்கு. இந்த ஸ்கூல்ல போய் படிச்சுதான் என் பிள்ளை மார்க் வாங்கணும், அதனால திலக்கு போட வேண்டாம், போங்க அங்க போங்க. நோ. சோ நம்முடைய கிருஷ்ண உணர்வை நாம் யாருக்காகவும் தியாகம் செய்யக்கூடாது. இதுல நம்ம உறுதியா இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்,
அதனால என்னுடைய அடையாளத்தை நான் இழக்க மாட்டேன். நான் கிறிஸ்துவனுடைய சேவகன். இதுல நம்ம நம்பிக்கையோடும் உறுதியோடு இருக்கும். நம்ம முயற்சி பண்ணோம்னா யாருமே இதுல இருந்து நம்மளை மாத்த முடியாது. ஓகே, நான் பலவீனமா இருந்தா இவங்க மாறிடுவாங்க, பலவீனமா இருக்கக்கூடாது, நான் முயற்சி பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பிரபு நான் அவரு கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்தார். சோ கிருஷ்ண பக்திக்கு நம்ம கோயிலுக்கு வர ஆரம்பிச்சு பெருசா மீச வச்சிருந்தார். இங்க இருந்து இது வரைக்கும் பெரிய மீச வச்சிருந்தார். நான் சொன்னேன், பிரபு இது நல்லா இல்ல, நீங்க மீசையில எடுத்துருங்க, அழகா இருக்கும். இல்ல பிரபு, எங்க ஊர்ல எல்லாம் கேலி பண்ணுவாங்க, எல்லாம் கேலி பண்ணுவாங்கன்னு. நீங்க சும்மா எடுத்துதான் பாருங்களேன், நீங்க எடுத்து பாருங்க. அவர் மீசை எடுத்தார். ஒரு நாள் கேலி பண்ணாங்க, பாடுறா மீசை இல்லாம வந்துட்டாங்க. ஒரு நாள் கேலி பண்ணாங்க, 2 நாள் பண்ணாங்க, 3ஆவது நாள் அவர் பழகி போயிட்டா, இவர் இப்படிதான் இருப்பார். சோ அதனால நாம தான் பயந்துட்டு இருக்கோம், யாராவது சொல்லிடுவாங்களோ, நாமம் போட்டிருக்கான், இவன் மீசை வச்சிருக்கான், இவன் மீசை எடுத்துட்டான், இவன் துளசி மாலை போட்டிருக்கான், இவன் முட்டை அடிச்சிருக்கான், இவன் குடும்பம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாம கிருஷ்ண பக்தி பண்றது நாம் பகவான்கிட்ட போறதுக்காக. சோ நாம இவங்க அது சொல்லுவாங்க, அவங்க இது சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க அப்படி சொல்லிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சொல்லுவாங்க, ஏத்து வீட்டுக்காரர் அதை சொல்லிடுவாங்க, ஸ்கூல்ல டீச்சர் அப்படி சொல்லுவாங்க, காலேஜ்ல ப்ரொஃபசர் இப்படி சொல்லுவாங்க. அதை பத்தில கவலையப்படும். நம்ம மற்றவங்களுக்காக வாழல, நாம் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. முதல்ல என்னுடைய ஆத்மா மேல எனக்கு கருசனை வேணும். அதுக்கப்புறம் நான் இதுதான் என் அடையாளம் காமிச்சு கொடுக்கணும். இதுதான் நீங்களும் ஃபாலோ பண்ண நீங்க சந்தோஷமா இருக்கலாம். உங்க முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு உண்மையான குரு நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய வே ஆஃப் லைஃப், நம்ம வாழ்க்கையை இது என்னுடைய அடையாளம், இதனுடைய வைஷ்ணவங்கிறது என்னுடைய வாழ்வியல் முறை. இதுதான் நம்ம காலங்காலமா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நவீன நாகரிகங்கிற பேர்ல இந்த அடையாளத்தை எல்லாம் அழிச்சுக்கிறாங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் பாருங்க பொட்டே இல்லாம தான் இருப்பாங்க. நீங்க கண்டே பிடிக்க முடியாது அவங்க எந்த சமுதாயத்தை ஃபாலோ பண்றாங்க, அவங்க என்ன சாஸ்திரம் படிக்கிறாங்க, எதுவுமே ஃபுல்லி ஏத்திஸ்டிக் தத்துவம், நாத்திக கொள்கை தான் ஃபாலோ பண்ணும். சோ அதனால இது நம்முடைய அடையாளத்தை தவிர்க்க கூடாது. இவ்வாறு திலகம் அணிந்து கொள்ளும் போது ஒருவன் சில சமயம் தனது உடலில் ஹரே கிருஷ்ணா என்று எழுதி கொள்ளலாம். நம்ம அங்க ஹரே கிருஷ்ணன் எழுதிக்கலாம். அது கூட நீங்க பிருந்தாவனம், மாயாபுரம் இந்த மாதிரி இடத்துல போனா அவங்க ராதே ஹரே கிருஷ்ணா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது இஸ் நாட் கம்பல்சரி, அது கட்டாயம் இல்லை. பட் திலகம் மட்டும் போட்டுட்டா போதும். இறைவனுக்கு அல்லது ஆன்மீக குருவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களையும் மாலைகளையும் ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரசாதம், நம்ம கோயில்ல போனா பகவானுடைய பிரசாதம், ஆன்மீக குருடைய கருணை பிரசாதம், அது கிடைக்கும் போது நம்ம ரொம்ப பணிவோட அதை ஏத்துக்கணும். ஏன்னா பிரசாதமின் கருணை. பகவானுடைய மாலை கிடைக்குதா அது கருணை, பகவானுடைய பிரசாதம் கிடைக்குதா அது கருணை, பகவானுடைய நிவேதம் செய்த பழம் கிடைக்குதா, என்ன கிடைச்சாலும் அது கருணை. கோயில்ல போய் நமக்கு என்ன கிடைச்சாலும் அது பகவானுடைய கருணை. அது அதே மாதிரி ஆன்மீக குருட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய மலர் மாலைகளை நாம் மரியாதையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஒருத்தர் பகவான் முன்பு நடனமாட கற்றுக்கொள்ள வேண்டும். டான்ஸ் ஆடுறது கூச்சப்படவே கூடாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் தெருவில் நடனமாட கூச்சப்படுறாங்களே. சினிமா பாட்டு போட்டா குத்தாட்டம் போடுறாங்க. வீட்டுல கிரகப்பிரவேசம் மட்டும் மரணம் பாட்டு குத்தாட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. பண்றது கிரகப்பிரவேசம், ஆனா போடுற பாட்டு மரணம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மடமையான ஒரு சமுதாயம். அப்ப இதுக்கே அவங்க வெக்கப்படுறது இல்ல. இதுல இன்னும் பாருங்க, இன்னைக்கு கல்யாண வீட்டுல கல்யாணங்கிற பேர்ல குத்தாட்டம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க கூச்சப்படுறது இல்ல, வெக்கப்படுறதே இல்ல. அப்படி இருக்கும்போது கேவலமான அருவருப்பான செயலை பண்ற அவங்களே வெக்கப்படுறது இல்ல, கூச்சப்படுறது இல்ல. பகவான் முன்பு நடனமாட நான் ஏன் வெக்கப்படணும், கூச்சப்படணும்? அவர் முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமனான பகவான், அவரை மகிழ்ப்பதற்காக நடனம் ஆடும்போது கூச்சப்படவே கூடாது. அது ஆழ்வார் என்ன பாடுறாரு, 12 ஆழ்வார்ல ஒருவர் என்ன பாடுறாருன்னா, யார் ஒருத்தர் நம்ம ஆழ்வார் என்ன பாடுறாரு, யார் ஒருத்தர் பகவான் முன்பு தலைகால் குத்திட்டு நடனமாடலையோ, தலைக்கால் குத்திட்டு நடனமாடவில்லையோ, அவன் இந்த சரீரம் கிடைத்தும் பயனற்றவன், இந்த மனித உடல் கிடைச்சும் பிரயோஜனம். அதனால பகவான் முன்னாடி நடனமாட தயங்கவே கூடாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ல இருக்கு. இது பக்தர்கிட்ட கேட்கும், மாதாஜி எப்படி டான்ஸ் பண்ணணும், பிரபுஸ் எப்படி டான்ஸ் ஆடணும், அந்த பப்ளிக்ல பொது இடத்துல எப்படி நாகரிகமாக நடனம் ஆடுவது, எப்படி அழகா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எப்படி அழகா பகவானை மகிழ்விப்பதற்காக எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு கத்துக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கிருஷ்ண உணர்வுல ஆனந்தமும் உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள். ஏன் டான்ஸ் நடனம் ஆடுங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்கு. அது ஏன் நான் பகவான் முன்னாடி ஆடிட்டு போக கூடாது, பகவானை மகிழ்விக்கிறதுக்காக ஏன் நடனம் ஆடக்கூடாது அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம்
நடனமாட ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும். திருமூர்த்தம் அல்லது ஆன்மீக குரு கண்டவுடன் கீழே விழுந்து வணங்க. எப்பெல்லாம் நம்ம பகவானை தரிசனம் பண்றோமோ, ஆன்மீக குருவை தரிசனம் பண்றோமோ, உயர்ந்த பக்தர்களை தரிசனம் பண்றோம், அப்ப நமஸ்காரம் பண்ணும். ஆண்கள்னா சாஷ்டகம் நமஸ்காரம் பண்ணும், பெண்கள்னா பஞ்சக நமஸ்காரம் பண்ணும். நமஸ்காரம் பண்ண கற்றுக்கொள்ளணும். சோ இன்னைக்கு இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நாம் திலகமிடுவது, பகவான் முன்பு நடனம் ஆடுவது, அப்புறம் ஆன்மீக குருக்கும் பகவானுக்கு நிவேதனம் செய்த மலர்கள் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது, அப்புறம் ஆன்மீக குருக்கு பகவானுக்கு நமஸ்காரம் செய்யறது, இதெல்லாம் நமக்கு பக்தியில அடுத்த கட்டத்துக்கு நம்மள உயர்த்தி செல்லும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில கவனமா பின்பற்றி வரும். மூத்த பக்தர்கள், கோயில் இருக்கிற பக்தர்கள், அதிகாரிகள் சொல்ற மாதிரி கேட்டு நம்ம பக்தியை பயிற்சி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பக்தியில முன்னேற்றம் அடைந்து இந்த சாதனா பக்தி பயிற்சி பண்ணக்கூடிய பக்தி ராகானுக பக்தியா மாறும். ராகானுக பக்தி நம்ம இயல்பான பக்தராயிரும். யாருமே சொல்ல வேண்டாம், திலக்கம் போடுங்க, நாம ஜெபம் பண்ணுங்க, துளசி பூஜை பண்ணுங்க, கோயில போய் சேவை பண்ணுங்க, யாருமே சொல்ல வேண்டாம். நாம் இந்த சட்டதிட்டங்களை ரொம்ப ஆத்மார்த்தமா பின்பற்றும் போது அதுவே நமக்கு சுகமாகிவிடும். அப்புறம் நாமளா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப அழகான விஷயங்கள் நம்ம படிச்சது. இதோட தொடர்ச்சி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபு.